ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு ரொம்ப குறைவான நேரத்தில் ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த தக்காளி சாதத்தை குக்கரில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் கடாய் இருந்தாலே போதும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்றது மாதிரியே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம இந்த தக்காளி சாதத்தை செய்யலாம். இப்போ தக்காளி சாதத்தை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரட்டும். அது வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க சோம்பு கருவேப்பிலை ரெண்டையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை லைட்டாக கத்தி வச்சு கீறிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயில் ஒரு 1-லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். நான் இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கு 3 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி எல்லாமே நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக சேர்க்கும்போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். அதே சமயத்தில் நமக்கு தக்காளி சாதமுமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே இந்த தக்காளி நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்டாச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி முன்னாடி இருந்ததை விட எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி லைட்டாக வதங்காமல் இருந்தால் கூட நம்ம இப்போ கையில் வச்சுருக்க மத்து வச்சு லைட்டாக இந்த மாதிரி தக்காளியை அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ எல்லாமே நல்லா குலைவாக மசிஞ்சு வந்துடும். அடுத்ததாக மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வதக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டதுனால இப்போ நான் உப்பு சேர்க்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளி கிரேவி கூட நான் வடித்த சாதத்தை தான் சேர்த்துக்க போகிறேன். சாதமும் நான் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டு நம்ம சாதத்தை வேக வச்சதுனால சாதத்துக்கு தேவையான உப்பும் அதிலே இருக்கும். அதனால உப்பு தேவைப்பட்டால் சாதத்தை கிளறி விடும்போது சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் வதக்கியாச்சு. கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. அவ்வளோதான், இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் வடித்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் எப்போதுமே சாதம் செய்யக்கூடிய பொன்னி அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்மதி அரிசியோ இல்லை சீரக சம்பா அரிசியோ கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த சாதத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து இந்த சாதத்தை தக்காளி கிரேவியோட நல்லா கலந்து வர்றதுனால சாப்பிட்றதுக்கு தக்காளி சாதம் நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு இது போல் தக்காளி சாதத்தை செஞ்சு கொடுங்க. ஒரு சாதம் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸும் கூட இந்த மாதிரி ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட முடியாத நேரத்தில் கூட இந்த மாதிரி தக்காளி சாதத்தை டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.